கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தரை தேற்றுகிறார். நான் பாடுகளின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தேன், நெருக்கங்களின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் உணர்கிறேன், கர்த்தர் என்னை தேற்றுகிறார். கர்த்தர் என்னை தேற்றுகிறார் என்பதற்கு மறு காரியம் சொல்ல வேண்டும். அவர் என் மேல் கோபமாக இல்லாதபடி அவருடைய கோபம் என்னை விட்டு தனிய ஆரம்பித்து விட்டது. எனவே நான் இந்த காரியத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் என்மேல் கோபமாக இருந்தீர், அதனால தான் நான் பாடுகளுக்குள்ளாய் வாழ்ந்தேன். நீர் என்னை தேற்றுகிறீர், அதனால தான் உங்களுடைய கோபம் நீங்கிவிட்டது. நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இலகுவான ஒரு இளைப்பாறுதலுள்ள வாழ்க்கை வாழுகிறேன். எனவே கர்த்தாவே, இந்த கால வேளையில் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து சோத்திரித்து அவர் செய்கையுடைய காரியத்தை நினைவு கூர்ந்து, அவர் கோபமாக இருந்த காலத்தில் நான் பட்ட பாடுகளையும், அவர் நம்மேல் அன்பு வைத்து அவர் நம்மை தேற்றுகிற அந்த காரியத்தை இந்த கால வேளையில் உணர்ந்து, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். என் மேல் இருந்த உம்முடைய கோபத்தை நீர் நீக்கிவிட்டீர். என் மேல் நீர் தயவு வைத்து கர்த்தாவே எனக்கு இறங்கி என்னை தேற்றுகிறீர். அதை என் வாழ்க்கையில் நடக்கிற காரிய நிமித்தமாய் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். நான் இன்னுமாய் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவை உம்மை துதித்து சோத்திரித்து மூக்குள்ளாய் நான் அகமகிழ்ந்து வாழ ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மேலும் நம்மை ஆசீர்வதிக்க, மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வேதனைகள், பாடுகள் என்று சொல்லக்கூடிய காலங்களை காணும்போது தேவ கோபத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறதப்பா. அந்த பாடுகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய பெருமூச்சுக்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்கிற பாதையினுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அனுதினமும் சொல்லி கொண்டிருக்கிறோம், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீர் பார்த்து கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை உம்முடைய கோபம் சற்று தனியே தொடங்கின காரியத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். அதனால தான் இந்த இலகுவான வாழ்க்கை, அதனால தான் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல், அதனால தான் நாங்கள் மீண்டுமாய் ஒரு துளிர்விடக்கூடிய நிலைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். சுவை உம்முடைய செயல்களினாலே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இதை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உராபாலா சந்த ஹல்லேலூயா. நீர் என்னை தேற்றுகிறீர் என்பதை நாங்கள் இந்த காலவேளை புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்கள் மேல் கோபமாக இருந்த காலங்களிலே நாங்கள் கருகி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கு நீர் எங்களை தேற்றுகிறதுனாலே நாங்கள் இன்றைக்கு மீண்டுமாய் ஒரு பசும்புல்லை போல செழிக்க முடியாத காரியத்தை எங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டு இருக்கிறேன். இதை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படி உம்மை துதிக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தாவே அல்லேலூயா என்று சொல்லி துதிக்கிறோம். உம்முடைய அன்பு எங்கள் மேல் கடந்து வந்து அது நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க அருள் செய்தல் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கோபம் நம்மேல் தணிந்தது என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மேல் அன்பு கூற ஆரம்பித்திருக்கிறார். நிச்சயமாக அன்பு கூறுகிற தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you.